வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தின அதிகாரப்பூர்வ அரசாணை வந்தாச்சுங்க. சரி, அதுல என்னதான் சொல்லிருக்காங்க, என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கப் போகுது, வாங்க ஒண்ணு விடாம விவரமா பார்க்கலாம். முதல்ல இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல என்னடா இருக்குன்னு பாத்திரலாம். வரப்போற 2026 பொங்கலுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இல்லையா? அந்த கேள்விக்கு இந்த அரசாணை ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்கு. சரி, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா கேக்குற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த வருஷ பொங்கல் பரிசு பையில நமக்கு என்னதான் கிடைக்க போகுது? அரசாணைப்படி 3 பொருட்கள் உறுதியா அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் 1 கிலோ சர்க்கரை, அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு முழுநில கரும்பும் உண்டு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் ரொம்ப வெளிப்படையா ஒவ்வொரு பொருளையும் என்ன விலைக்கு வாங்குறாங்கன்ற விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்க, 1 கிலோ பச்சரிசிக்கு 25 ரூபாயும், 1 கிலோ சர்க்கரைக்கு 48 ரூபாயும், அப்புறம் ஒரு கரும்புக்கு 38 ரூபாயும் செலவு பண்றாங்களாம். சரி, அரிசி, சக்கரை, கரும்பு இதெல்லாம் ஓகே. ஆனா எல்லாரும் கேக்குறது பணம் உண்டா இல்லையா, இதுதானே உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்திருக்கிற இந்த அரசாணைப்படி ரொக்க பணம் கொடுக்கறத பத்தி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைங்க. அடுத்ததா, இந்த திட்டம் எவ்ளோ பெரியது, இதோட பட்ஜெட் என்னன்னு நம்பர்ஸ்ல பார்க்கலாம். அப்போதான் இதோட பிரம்மாண்டம் நமக்கு புரியும். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 கோடியே 22 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு போய் சேரப்போகுது. ஆமாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இது உண்டு. சரி, இத்தனை கோடி மக்களுக்கு கொடுக்க அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற மொத்த நிதி எவ்வளவு தெரியுமா? அடேங்கப்பா, 248 கோடி ரூபாய். இது நிஜமாவே ஒரு பெரிய தொகை. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரப்போகுது, அதோட நடைமுறை என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. மொத்தமே 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்களுக்கான டோக்கனை தயார் பண்ணுவாங்க. ரெண்டாவதா அந்த டோக்கனை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. மூணாவதா நீங்க அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் ரேஷன் கடையில பொருட்களை வாங்கிக்க வேண்டியதுதான். சரி, அந்த டோக்கன்ல என்னென்ன விவரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ரேஷன் கடையோட பேரு, உங்க பேரு, ஊரு, அப்புறம் ரொம்ப முக்கியமா நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துல பொருள் வாங்கணும்னு தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. சோ டோக்கன் கையில கிடைச்சதும் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் சில முக்கியமான வழிகாட்டுதல்களையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1. டோக்கன்கள்லாம் ஜனவரி மாசம் 2ஆம் தேதிக்குள்ளேயே தயாராயிடும். 2. ஒரே நேரத்துல கூட்டம் சேரக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 200 குடும்பங்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் கொடுப்பாங்க. 3. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க டோக்கனுக்காக எங்கேயும் அலைய தேவையில்ல. ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கே வந்து அதை கொடுத்துடுவாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உறுதியாகி இருக்கு, இன்னும் பதில் கிடைக்காத அந்த பெரிய கேள்வி என்னங்கறத பத்தி பார்க்கலாம். ஆக மொத்தத்துல நமக்கு இப்ப என்ன தெரிய வந்திருக்கு? அரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு உறுதியா உண்டு. ஆனா எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த ஒரே கேள்வி, இந்த பரிசு தொகுப்போட ரொக்க பணமும் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஒரு அறிவிப்புக்காகத்தான் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பாப்போம், அது பத்தி சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வருமானு.